சரியா? சரி, வாட்டர் டெபிசிட். இந்த கதை சூப்பரா இருந்துச்சுங்க, அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன். வாட்டர் டெபிசிட் என்ன பண்ணுது? சரி, எதை மோசமாகுது? தண்ணி இல்லைன்னா ஏதோ ஒண்ணு மோசமாகுது. எது மோசமாகுது? அதர் அட்வர்ஸ் ஈவென்ட்ஸ் ஃபார் த புவர். தண்ணி இல்லைன்னா தண்ணி பிரச்சனை வரல. தண்ணி இல்லைன்னா தண்ணி பிரச்சனை வரல. என்ன வருது? தண்ணினால என்ன வருது? மத்த பிரச்சனை மோசமா. சரியா? ரைட். கிளாஸுங்கிற ஞாபகத்திலே சவுண்ட் வர மாட்டேங்கன்னு யோசிக்குது என் மைண்ட். there is only enough water to fill 23% of the holding capacity in all of South India's reservoirs. எவ்வளவு தண்ணி தான் இருக்கு அப்படின்னா இவ்வளவு தண்ணி தான் இருக்கு. எவ்வளவு ஃபில் பண்றதுக்கு? 23% ஹோல்டிங் கெப்பாசிட்டி. என்னதுமா ஹோல்டிங் கெப்பாசிட்டினா? வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்துட்டு 10,000 லிட்டர்னு வச்சுக்கிடுவோம். இல்ல 23% அப்படின்னா எத்தனை? 2300 லிட்டர்ஸ். ஏன் சரி 2000 எனக்கு லெஃப்ட் தானேங்க, அதான் பிரச்சனை. ரைட் சைடு வராது, லெஃப்ட் சைடு தான் வரும். 2300 23% ஹோல்டிங் கெப்பாசிட்டி தான் சவுத் இந்தியாவோட எல்லா ரிசர்வேர்னா என்னதுன்னா ஸ்டோரேஜ் பண்ற இடங்க. இது 23% தான் என்ன இருக்கு, ஃபில் ஆகிற அளவுக்கு தண்ணி இருக்குது. அப்படி யார் ரிப்போர்ட் பண்றா? இந்து ரிப்போர்ட்டட் ஆன் லாஸ்ட் வீக் பேஸ்ட் ஆன் அனாலிசிஸ் ஆஃப் CWC சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் டேட்டா. ரைட். அடுத்தது திஸ் according to the analysis. This according to the analysis is என்னது? percentage வேற, percentage points வேற. அந்த டீடைல்ஸ் நமக்கு வேண்டாம். 9 percentage points lower than the rolling decadal average. ரைட். இந்த வார்த்தை தெரியுமா நமக்கு? டெக்கேடல் எத்தனை வருஷம்? 10 வருஷம். ஆவரேஜ் விட எத்தனை பாயிண்ட் கம்மியா இருக்கு? 9 percentage points கம்மியா இருக்கு. ஸ்பீக்கிங் டு த சர்டனிட்டி. இப்ப இது பேசுது. எது பேசுது அப்படின்னா ஸ்பீக்கிங் ஒரு வார்த்தை இருக்கா? இது என்னதுங்க? ஸ்பீக்கிங்கிறது என்னது? திஸ் இருக்குல்ல, திஸ் இஸ் 9 percentage points. திஸ் ஸ்பீக்ஸ். திஸ் ஸ்பீக்ஸ் டுவர்ட்ஸ் சேம் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஆக்ட் V1ING as connected. This speaks to the உறுதி, certainty and the magnitude. Magnitude என்ன அர்த்தமா? level of the impending crisis. impending ரொம்ப முக்கியமான வார்த்தை. impending என்ன அர்த்தம்? about to happen. சூப்பர். ஃபியூச்சர்ல, நியர் ஃபியூச்சர்ல நடக்க போற கிரைசிஸ். அப்போ 23% சொல்லிட்டாங்க, 9% கம்மியா இருக்குன்றாங்கல்ல. இது என்ன சொல்லுது? ஒரு கிரைசிஸ் எப்போ வரப்போகுது? சீக்கிரமா வரப்போகுது. இந்த கிரைசிஸ் கண்டிப்பா வருமா? வர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா வருமா? வர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா வரும். அதனால எந்த வார்த்தை? சர்டனிட்டி. அடுத்தது சின்னதா வருமா பெருசா வருமா? பெருசா வரும். லெவலும் பெருசு, சர்டனிட்டியும் கண்டிப்பா நடக்கும். கிரைசிஸ் இம்பெண்டிங்கா இருக்கு. ரைட். என்ன கிரைசிஸ் பத்தி பேசுறோமா? தண்ணி இல்ல அப்படிங்கறத இப்ப பேசுறோம். அதனால மத்த பிரச்சனையும் இன்னும் பேசல. ரைட். அடுத்தது நேரா ஹிஸ்டரிக்கு போயிட்டாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஃப்ளோ புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா. இது டேட்டா கரெக்டா? ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் என்னதுதான்? இந்த டேட்டாவை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஹிஸ்டரியில ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியா சவுத் இந்தியா இப்படி ஒரு சம்மர் டைம் வாட்டர் கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணது எப்போ? 2000. ரைட். திஸ் இயர் த கிரைசிஸ் இன் த எந்த ரீஜன்? அப்போ சேம் ரீஜன் தான், அதே சவுத் இந்தியா. எந்த வருஷம்? திஸ் இயர் 2024. சவுத் இந்தியாவை பேசுறாங்க, தமிழ்நாடு இல்ல. இஸ் பாய்ஸ்ட். பாய்ஸ்ட் என்ன அர்த்தம்? ரெடியா இருக்கிறது தான் பாய்ஸ்டா இருக்குது. கரெக்டான பொசிஷன்ல இருக்கிறது தான் பாய்ஸ்ட். இஸ் பாய்ஸ்ட் டு பி டிஃபரெண்ட் அண்ட் ஃபார் a few reasons. ரைட். இன்ஃபரன்ஸ் சொல்லுங்க. 2017 வந்துச்சு ஒரு சம்மர் வாட்டர் கிரைசிஸ். 2024 வருது. எது ரொம்ப மோசம்? 2020 இதுதான் மோசம்ங்கிறாங்க. இதுதான் வித்தியாசமாவும் இருக்குங்கிறாங்க. சரியா? வித்தியாசமாவும் இருக்கு, மோசமாவும் இருக்கு. அதுக்கு எத்தனை காரணங்கள் இருக்கு கொஞ்சம். ரைட். இதை வாசி முடிச்சோடனே உங்களுக்கு ஒண்ணு தோணும். என்ன தோணும் அப்படின்னா, ஃபார் a few reasonsனா என்ன ரீசன்ஸ்? அப்போ வாட்டர் கிரைசிஸ் வரப்போகுது. 2017 வந்துச்சு. ஆனா அதை விட இது மோசமா இருக்க போது. அதற்கான காரணங்கள். ரைட். ஃபர்ஸ்ட் என்னது? இதா மான்சூன்ஸ். மான்சூன்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை வேரியஸ் ஃபேக்டர். அப்போ ஃபர்ஸ்ட் காரணம் என்னது அப்படின்னா மான்சூன். மான்சூன் அஃபெக்ட் பண்றது நிறைய ஃபேக்டர்ஸ்.
ஆஃப் தீஸ் இருக்கா, தீஸ் எதை ரெஃபர் பண்ணுது, தீஸ் எதை ரெஃபர் பண்ணுது சொல்லுங்க, பொறுமையா பொறுமையா, தீஸ் எதை ரெஃபர் பண்ணுது, முன்னாடி ஏதோ ஒரு வார்த்தையை ரெஃபர் பண்ண போது ப்ளூரல்ல ரெஃபர் பண்ண போது சரிங்களாமா, பார்த்த உடனே வந்துடும் எதை ரெஃபர் பண்ணுவோம் அப்போ ஃபேக்டர்ஸ், அவ்வளவுதான். அப்ப அந்த ஃபேக்டர்ல ஒண்ணுதான் என்னது, எல் நினோ என்னதுமா, எல் நினோனா என்னது தெரியாது நம்மளுக்கு, எல் நினோனா என்னதுங்க தெரியாதா, சீல வந்துட்டு என்ன ஆயிருன்னா ஒரு சைடு வார்ம் ஆயிரும், கடல் ஒரு சைடு வார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும், தண்ணி மூவ் ஆக ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த எல் நினோ சரியா. டெம்பரேச்சர் சேஞ்ச்னால வாட்டர் மூவ்மெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைங்க, ஜியோகிராஃபில முக்கியமான ஒரு வார்த்தை எல் நினோ அப்படிங்கிறது சரியா. ரைட், இப்போ எல் நினோ டெம்பரேச்சர் மாறுறதுனால என்ன ஆகுது, தண்ணி ரைட். எல் நினோ ஈவென்ட்ஸ் ரெண்டர்னா என்னதுமா, ரெண்டர்னா என்னது ப்ரொவைடா, ரெண்டர்னா கொடுக்கறது ஒரு மீனிங் இருக்கு, சரி ஓகே மேக்குன்னு போட்டுக்கிறோம், ப்ரொவைடே வச்சுக்கிறோம் சரியா. எல் நினோ ஈவென்ட்ஸ் ரெண்டர் தெம் மோர் எராட்டிக்னா என்னது, எராட்டிக்னா என்ன அர்த்தம், இர்ரெகுலர் சரியா. எப்ப மழை பெய்யும் வாலட்டைல், அதே வார்த்தை தான் வாலட்டைல் என்ன அர்த்தம், எப்பனாலும் மன்சூன் வந்துட்டு இந்த மாசத்துல இருந்து இந்த மாசம் வரைக்கும் தான் பெய்யும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம், ஆனா அது மாறுறதுக்கு காரணம் என்னது, இந்த மான்சூன் வந்து மாறுதுங்க, மான்சூன் நிறைய ஃபேக்டர்ல மாறுது, அதுல முக்கியமான ஃபேக்டர் என்னது, எல் நினோ ஈவென்ட் வந்து என்ன பண்ணி விட்டுறது, மேக்கு தெம்னு ஒரு வார்த்தை இருக்கா ரைட். இப்ப யோசிச்சு தெளிவா சொல்லுங்க, இந்த தெம் யாரு, தெம் யாரு, யாரு எராட்டிக்கா மாத்துது, எல் நினோ வந்துட்டு யார் எராட்டிக்கா மாத்துது, மான்சூன் எராட்டிக்கா மாத்துது ரைட். அடுத்தது ஈவன் இஃப் isolating their influence thus is a simplification right. Even if நம்மளுக்கு தெரியும் even if என்னது, although isolating their influence, யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் பிடிக்கிறோம், இப்ப நம்ம எல் நினோட இன்ஃப்ளூயன்ஸை மட்டும் நீங்க பிடிச்சு சொல்றது ஒரு சிம்பிளிஃபைடு ஆன்சர். ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்றோம் அப்படின்னா எல்லா ஃபேக்டரையும் அனலைஸ் பண்ணி எல்லா பாயிண்ட்டையும் எல்லா ஆங்கிள் இருந்து பார்க்கணும் அப்படிதானே. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, வெறுமனே மொத காரணமே என்ன சொல்றாங்க, மன்சூன் வர மாட்டேங்குது, அதுக்கு ஒத்த ஃபேக்டர் இருக்கா, நிறைய ஃபேக்டர் இருக்காங்க, எத்தனை ஃபேக்டர் அதான் சொல்லிட்டாங்கல்ல, அதுல ஒரு ஃபேக்டர் தான் என்னது ரைட். அப்ப எல் நினோ மட்டும்தான் காரணம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது கரெக்டா இருக்குமா தப்பா இருக்குமா, கரெக்டா தப்பா. அதனால என்ன சொல்றாங்க, அந்த அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், எல் நினோட இன்ஃப்ளூயன்ஸ ஐசோலேட் பண்றது ஒரு என்னன்னு சொல்றாங்க, சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன் என்னன்னு புரிஞ்சுக்கீங்க, ஒரு காம்ப்ளிகேட்டடா ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கோ அதை கம்ப்ளீட்டா அந்த காம்ப்ளிகேஷனோட சொல்லணும், அப்படி சொல்லாம என்ன பண்ணிடுறாங்க, சிம்பிளா சொல்றது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம், புரிஞ்சுச்சா ரைட். அடுத்தது என்ன இருக்கு, there was an எல் நினோ ஈவென்ட் இன் 2014 and 16 இந்த வாஸ்ட் ஒன்று தெரியணும். 2014 to 2014 எல் நினோ இருந்துச்சா, 2017 என்னாச்சு, என்ன வந்துச்சு, வாட்டர் கிரைசிஸ் ரைட்டா. அப்போ இப்போ எல் நினோ வருது அப்படின்னா கண்டிப்பா இந்த வரக்கூடிய வருஷத்துல என்ன வரும் ரைட் ஓகே. வேற திஸ் டைம் தேர் இஸ் an நடந்துகிட்டே இருக்கு அங்க எல் நினோ ஈவென்ட் 2014 to 16 வரைக்கும் போச்சு, இப்போ எல் நினோ நின்றுச்சா, எல் நினோ என்ன ஆயிட்டு இருக்கு, and among the strongest such events in recorded history right. மீனிங் சொல்லுங்க, ரெக்கார்டட் ஹிஸ்டரியில இந்த மாதிரி ஈவெண்ட் இருக்காங்கல்ல, டச் ஈவெண்ட்ஸ் என்ன அர்த்தம், டச்சுங்கிறது எப்பவுமே எப்படி வருமா, ரெஃபரன்ஸோட வரும் கரெக்டா. சச் ஈவெண்ட்ஸ்னா ஏதோ ஒரு ஈவெண்ட்டை சொல்றாங்களா, எந்த ஈவெண்ட் சொல்றாங்க, இந்த ஈவெண்ட் சொல்றாங்களா, இது பேசிக்கா என்ன ஈவெண்ட், அதே எல் நினோ ஈவெண்ட்ல மொத்த ஹிஸ்டரியில எடுக்கிறோம், எல்லா எல் நினோ ஈவெண்ட்டும் எடுக்கிறோம், அதுல 5 ஸ்ட்ராங்கான ஈவெண்ட்டை எடுக்கிறோம் சரியா. அப்படி 5 ஸ்ட்ராங்கான ஈவெண்ட் எடுத்தோம் அப்படின்னா இப்ப கரண்டா ஒண்ணு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அது அந்த 5 ஸ்ட்ராங்கான ஈவெண்ட்ல
ஒன்னா. அப்ப இந்த எல்னினோ வேவ்ங்கிறது எப்படி இருக்குது? ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சரியா? அதனாலதான் வேற 2014 இருந்துச்சு, அப்பவும் இருந்துச்சு, இப்பவும் இருக்கு. இப்ப எப்படி இருக்கு? அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னா இருக்கிறதுல ஸ்ட்ராங்கான ஒரு 5 ஈவெண்ட் இருக்கு. அப்ப எல்னினோ வச்சு நம்மள என்ன பண்ண போகுது? வெளுத்து வாங்க. ரைட். அடுத்தது செகண்ட். ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோமா? ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆக்சுவலா எல்னினோ கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? மான்சூன். இந்த மான்சூனை எராட்டிக்கா மாத்துறது தான் என்னது? இந்த ரைட். ஓகே. செகண்ட் ஆஃப்டர் மெட்ரோலஜிஸ்ட் இவங்க தான் வந்துட்டு வெதர் சொல்றாங்க. ரெக்கார்டட் 2023 டு பி த இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணதுல இருக்கிற வார்மஸ்ட் இயரா எந்த இயர் போதா? ரைட்டா? தே ஆல்சோ செட் தே எக்ஸ்பெக்டட் 2024 டு பி ரைட். இப்ப 2023ல வார்மஸ்ட் 59 டிகிரிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு வச்சிருக்கோம். 2024 மோசமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இதை விட அதிகமா போகுமா கம்மியா போகுமாமா? அதிகமா தான் போகும். ரைட். அடுத்த கதையை பாருங்க. டீம் லெட் பை த யூகே மெட்ரலாஜிக்கல் ஆபீஸ். பாருங்க, அழகா இருக்கும், அழகா இருக்கும். இருக்கா? இவங்க ரெக்கார்ட் பண்றாங்களா? இவங்க அடுத்தது ஆல்சோ செட். இங்கிட்டு ஆல்சோ ப்ரெடிக்ட். என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்க? 93% சான்ஸ் தட் எவ்ரி இயர் until 2026 will be a அப்படின்னா என்ன அர்த்தம்? 2023 ரெக்கார்டு ஒண்ணு வைக்க போகுது. அதை யாரு பிரேக் பண்ண போறா? 24 ரெக்கார்டா 25. அதுல இருந்து எதுவும் பிரேக் பண்ணும்? 2020 பிரேக் பண்ணுமா பண்ணாது? until 2026 எடுத்தோம். until 2026 எடுத்தோம். 2026 முன்னாடியா அது வரைக்குமா? அது வரைக்கும். 26 வரைக்கும் வரிசையா ரெக்கார்டு பிரேக் பண்ணிட்டே இருக்க போறேன். அடுத்தது தேர்ட். Millions in India will be spending some additional time outdoors this summer to in the general election. Right? இந்த பாயிண்ட்ல எதுக்குங்க பார்த்துட்டு இருக்கோம்? ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல, இல்லை எதுக்கு பார்க்குறோம்? மறந்துடக்கூடாது. நீங்க என்ன எதுக்கு? வாட்டர் கிரைசிஸ் என்ன ஆக போகுது? இன்னும் மோசமாக போகுது. ஃபர்ஸ்ட் காரணம் என்னது? தண்ணிக்கான சோர்ஸ் இருக்காது, மழை பெய்யாது. செகண்ட் பாயிண்ட் என்னது? டெம்பரேச்சர். அப்ப எல்லாருடைய வாட்டர் தேவை என்ன ஆயிடும்? மூணாவது என்னது? எலெக்ஷன் நடத்த போறாங்க. அப்போ கேம்பெயின் பண்றங்கிற பேர்ல இவங்களா தண்ணியை செலவழிக்க போறாங்க. ஓட்டு போடுறங்கிற பேர்ல மக்களும் என்ன பண்ண போறாங்க? தண்ணியுடைய தேவை என்ன ஆக போகுது? ரைட். அடுத்தது ஃபோர்த். திஸ் கிரைசிஸ் ஹாஸ் ஹேப்பன்ட். ஏன் இந்த பிரச்சனை மோசமாக போகுதுன்னா ஏற்கனவே இது நடந்திருக்குங்க. ஏற்கனவே நடந்தா இவங்க என்ன பண்ணணும்? அடுத்த தடவை இப்படி நடந்துச்சுன்னா கரெக்டான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பாலிசி எல்லாம் போட்டு வச்சிருக்கோம்ல. போட்டு வச்சிருக்காங்களா என்னன்னு பார்ப்போமா? 8. இங்கேயே தெரிஞ்சிடும். நம்மால் வேலை போக வேண்டாம், இதுலயே தெரிஞ்சிடும் கரெக்டானது போட்டு வச்சிருக்காங்களா வைக்கலையாங்க? போடவே இல்லை. சரியா? while some policies and forecast என்னது? ஃபியூச்சரை சொல்றது. forecasting have improved preparedness and ரைட். கமாவை மறந்துட்டோம் பாத்தீங்களா? 8 while சில பாலிசிஸ் அண்ட் forecasting என்ன ஆயிருக்கு? இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்ப ரெண்டு விஷயம் இம்ப்ரூவ் ஆயிருக்கா? என்னெல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு? forecastingகும் பாலிசியும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனாலும் preparedness and implementation of these policies போட்டா போதுமா? பாலிசிஸ் என்ன படுத்தணும்? இம்ப்ளிமெண்டேஷன் என்னதுங்க? எக்ஸிக்யூட் பண்றது, செயல்படுத்துறது. இந்த பாலிசிஸை செயல்படுத்துறதும் சரி, பாலிசிஸ்க்கு ப்ரிப்பேர்டா இருக்கிறதும் சரி, அதெல்லாம் நடந்திருக்கா நடக்கலங்கிறா? என்ன சொல்ற? ஆன் த கிரவுண்ட்ல என்னதுங்க? ஆன் த கிரவுண்ட்னு என்ன அர்த்தம்? பேசா. ஆன் த கிரவுண்ட்னா பேசா. ஆன் த கிரவுண்ட்னா என்னது? ஆன் த கிரவுண்ட்னா பிராக்டிக்கல் லெவல்ல அது இல்ல, வெறுமன தியரிட்டிக்கலா லாவா இருக்கு, பிராக்டிக்கலா செயல்படுத்தல. அதான் ஆன் த கிரவுண்ட் லெவல். ரைட். அதர் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூடிங் அன்பிளான்டு அர்பன் growth. சிட்டி வந்துட்டு பிளானே ஆகாம அது பாட்டுக்கு விரிவடைஞ்சிட்டே போகுது. அடுத்தது
ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப், அடுத்தது லோ வாட்டர் ரீயூஸ் எஃபிஷியன்சி, அடுத்தது கம்யூனிட்டி இன்வால்வ்மெண்ட் அண்ட் என்க்ரோச்மெண்ட். என்க்ரோச்மெண்ட் என்னதுமா? ஆக்கிரமிப்பு. அண்ட் ஆர் டீகிரடேஷன் ஆஃப் கேட்ச்மெண்ட் ஏரியாஸ். என்ன அர்த்தம் கேட்ச்மெண்ட் ஏரியாஸ்னா? கேட்ச்மெண்ட் ஏரியாஸ் என்னது? தண்ணி நிக்கக்கூடிய இடங்க. சரியா? ஏரிகள் குளங்கள்ல கேட்ச்மெண்ட் ஏரியாஸ். எந்த வார்த்தை இருக்கு கடைசி? எந்த வார்த்தை இருக்குது? பர்சிஸ்ட்ங்கிறது verb. இதுக்கு சப்ஜெக்ட் எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். சப்ஜெக்ட் எது? எல்லாமே கிடையாது. சப்ஜெக்ட் எது? அதர் ஃபேக்டர்ஸ் பர்சிஸ்ட். அதர் ஃபேக்டர்ஸ் என்னதுலாம் சொல்றாங்களா? எத்தனை சொல்றாங்க? அன்பிளான்ட் அர்பன் growth சொல்றாங்களா? ஒன்னு. அடுத்தது ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். அடுத்தது ரைட் இன்சஃபிஷியன்ட் கம்யூனிட்டி இன்வால்வ்மெண்ட் அண்ட் என்க்ரோச்மெண்ட், கூட சேர்ந்து டீகிரடேஷன் ஆஃப் கேட்ச்மெண்ட் ஏரியாஸ் பர்சிஸ்ட். எல்லாமே வரிசை காரணங்களா சொல்றாங்க. எல்லா காரணமும் எதுக்கு? வாட்டர் கிரைசிஸ்க்கா? வாட்டர் கிரைசிஸ்க்கு அந்த காரணம்லாம் எதுக்கு? காரணம்லாம் எதுக்குங்க? ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த்னு படிச்சோம். எதுக்கு? பாவிகளா எதுக்கு? வாட்டர் கிரைசிஸ் என்ன காரணங்களுக்காக மோசமாகும் அப்படிங்கிறது. பாருங்க, பிரச்சனை வரப்போகுது. தண்ணி இல்லைங்க. ஆனா தண்ணி இல்லாத கிரைசிஸ் இருக்குல்ல, இந்த கிரைசிஸ் 2017 இருந்த மாதிரி இருக்க போறது கிடையாது. அதை விட என்ன ஆக போகுது? மோசமாகிறது கூடிய காரணம். தண்ணி பிரச்சனை இருக்கு, ஆனா தண்ணி பிரச்சனை என்ன ஆக போகுது? மோசமானது. ஃபர்ஸ்ட் ரீசன் தான் எல்லினோ சொல்லிட்டாங்க. செகண்ட் ரீசன் என்னது? ஃபர்ஸ்ட் படிச்சாச்சா? எல்லினோ மன்சூன் படிச்சாச்சா? செகண்ட் என்னதுங்க? டெம்பரேச்சர் என்ன ஆக போகுது? அதிகமாக போகுது. டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா வாட்டர் கிரைசிஸ் அதிகமாகுமா கம்மியாகுமா? ரைட். தேர்ட் பாயிண்ட் என்னது? எலெக்ஷன். ஓட்டு போடுறேன்னு இவன் அவ்வளவு தண்ணியே முடிச்சிருவான். நாலாவது பாலிசி போட்டாங்க கிரவுண்ட் லெவல்ல இம்ப்ளிமெண்ட். அதுக்கப்புறம் வரிசை அதர் ஃபேக்டர்ஸ்னு போட்டாச்சு. அடுத்தது பர்சிஸ்ட்னா கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். பர்சிஸ்ட் அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு அர்த்தம். தொடர்ந்து போடுது. பர்சிஸ்டன்ஸ் ஒரு வார்த்தை இருக்குல்ல, டிட்டர்மினேஷன் பர்சிஸ்டன்ஸ். அடுத்தது climate change will impose பண்றதுன்னு என்ன அர்த்தம்? force a deadlier cost on low and middle income countries such as, ரைட், இந்தியாங்கிறது எக்ஸாம்பிள்ங்க. சரியா? எதுக்கு எக்ஸாம்பிள்? லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸாம்பிள். இந்தியா இந்த கிளைமேட் சேஞ்ச்னால மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது, அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது அதிகமா அடி வாங்கும் அப்படின்னு அவர் இன்ஃபரன்ஸ் சொல்றேன். கரெக்டா தப்பா? கரெக்டா தப்பாங்க? அமெரிக்கா லோ மிடில் இன்கம் கண்ட்ரி கிடையாது, ஹை இன்கம் கண்ட்ரி. அமெரிக்காவை விட இந்தியா கிளைமேட் சேஞ்ச்னால பாதிக்கப்படும் அப்படிங்கிறது கரெக்டான இன்ஃபரன்ஸ். சரியா? ரைட். பை கிரியேட்டிங் சைமல்டேனியஸ் கிரைசிஸ். அடுத்தடுத்து பிரச்சனையை உண்டாக்கும். எது பிரச்சனையை உண்டாக்கும்? அடுத்தடுத்து கிளைமேட் சேஞ்ச். ராஜா, சம்பந்தம் இல்லாம சொல்லக்கூடாது. எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? கிளைமேட் சேஞ்ச் வந்துச்சுன்னா இந்தியா ரொம்ப பாதிக்கப்படும். ஏன்? அடுத்தடுத்து பிரச்சனை வரப்போகுது. ரைட். என்னது? while the phenomenon changes the way weather events co-evolve, it also affects the frequency of their occurrence, such as two events may develop a greater chance of transpiring together than they did before, such as a drought or a disease. Right. line ரொம்ப நல்லா இருக்கு. while the phenomenon, right, phenomenon என்னதுமா? phenomenon என்னது? பேசிக்கா phenomenon என்னது? ஒரு ஈவெண்ட். சரியா? ஏதோ ஒரு ஈவெண்ட்டை பத்தி பேசுறாங்க. எந்த ஈவெண்ட்டை பத்தி பேசிட்டு இருந்தோம்? மேல கிளைமேட் சேஞ்ச் எடுத்துக்கிறோம். சொல்லிட்டு கரெக்ட்லாம் சொல்லல, எடுத்துக்கிறோம். கிளைமேட் சேஞ்ச் வந்துட்டு மாத்துமா? எதை மாத்துமா? வெதர் ஈவெண்ட்ஸ் என்ன ஆகுறது? கோனா டுகெதர்னு அர்த்தங்க. சேர்ந்து எப்படி இந்த வெதர் ஈவெண்ட்ஸ் மாறுது அப்படிங்கிறத மாத்துறது என்னது? இந்த பினாமினா. பினாமினா என்னது? அதாங்க பினாமினா ஈவெண்ட் தான். எந்த ஈவெண்ட்னா கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணும்னா ஒரு ஈவெண்ட்டை தனியா மாத்தாது, ரெண்டு ஈவெண்ட் என்ன பண்ணுது? சேர்ந்து சேர்ந்து மாத்துது. மாத்துறது மட்டும் இல்ல, என்னவும் பண்ணுது, இட்டு இன்னொரு விஷயத்தை அஃபெக்ட் பண்ணுது. என்னதுதான்? எத்தனை தடவை இது வருது அப்படிங்கிறதையும் மாத்துது. எப்படி நடக்குதுங்கிறதையும் மாத்துது. எத்தனை தடவை வருதுங்கிறதையும் மாத்துது. சச் தட் எந்த அளவுக்கு மாத்துதுன்னா
two events may develop a greater chance of transpire நம்மளுக்கு தெரியும் transpire என்னது happening together than they did before such as a right okay இங்க இது புரிஞ்சுக்கிறோம் ஈஸி such as நமக்கு தெரியுமா எக்ஸாம்பிளா கோடு போட்டுருக்காங்களா ரைட் such asக்கு பின்னாடி என்ன இருக்கு ரைட் இது ரெண்டையும் முன்னாடி எங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு ஈவெண்ட் இருக்குங்க ரெண்டு ஈவெண்ட் சேர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரெண்டு ஈவெண்ட் சேர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு முன்னாடி இருந்ததை விட இப்ப என்ன ஆயிடுச்சு காரணம் கிளைமேட் சேஞ்ச் சரியா எந்த மாதிரி ரெண்டு ஈவெண்ட் இது ரெண்டுமே தனித்தனியா நடக்கிறது பிரச்சனை கிடையாது இது ரெண்டும் சேர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன ஆயிடுச்சு பிஃபோர் தேன் சாரி தேன் தே டிட் முன்னாடி இருந்ததை விட வாய்ப்பு அதிகமாகிடுச்சு ரைட் இதுல ஒரு இன்ஃபரன்ஸ் எடுக்க முடிச்சா அப்படின்னு தெரியல என்ன வருது ஒரு இங்க பாருங்க ட்ரவுட்னு ஒண்ணு வருது இன்னொன்னு என்ன வருது நம்மளுக்கு தெரியும் ட்ரவுட் எதனால வருது வாட்டர்னால இப்பதான் நம்ம கதைக்கே வர்றோங்க சரியா வாட்டர் கிரைசிஸ் பிரச்சனை வாட்டர் கிரைசிஸ் மோசமாகும் வரிசையை சொல்லியாச்சு இப்ப நம்ம எங்க மாறுறோம் வாட்டர் கிரைசிஸ்னால வேற பிரச்சனை வேற வருது இந்த வேற பிரச்சனைக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லிட்டாங்க டிசீஸ் சொல்லிட்டாங்க ரைட்டா டிசீஸ் என்ன பண்ணு தெரியுமா டிசீஸ் அவுட் பிரேக் விச்சுங்கிறது டிசீஸ் அவுட் பிரேக் சொல்றாங்க விச் இன் டர்ன் வில் மோசமாக்கும் எதை மோசமாக்கும் நோய் வந்தா வீட்டுல காசு இருக்காது கரெக்டா சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் அமாங்கு மார்ஜினுங்கிறது எங்க இருக்குமா போர்ட்ல மார்ஜின் பேப்பர்ல மார்ஜின் எங்க இருக்கும் ஓரத்துல ஒதுக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்கல்ல அவங்களுடைய சோசியோ எக்கனாமிக் கண்டிஷனை எது பாதிக்குமா டிசீஸ் டிசீஸ் என்ன ஆகுது இது டிசீஸ் எது கூட சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது இது எல்லாத்துக்கும் ரூட் என்னது தண்ணி பிரச்சனை புரிஞ்சுச்சா ரைட் எனி வாட்டர் கிரைசிஸ் எந்த தண்ணி பிரச்சனையும் must be seen against this backdrop என்னது இந்த பேக்ரவுண்ட்ல பார்க்கணும் எந்த பேக்ரவுண்ட்ல தண்ணினா தண்ணி பிரச்சனை மட்டும் வராது கூட சேர்ந்து என்ன பண்ணிரும் கூட சேர்ந்து வேற ஒரு பிரச்சனையை கூட்டு வந்துடும் மேல இந்த பாயிண்ட் பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் கதை வேற சரியா நம்ம ஆளுக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது கிளைமேட் சேஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் முன்னாடி வரைக்கும் என்ன பார்த்தோம் தண்ணி பிரச்சனையை தான் பார்த்தோம் தண்ணி பிரச்சனை எப்படிலாம் மோசமாக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம் இதுக்கப்புறம் என்ன பார்க்கும் தண்ணி பிரச்சனை மட்டும் பிரச்சனையா வராது வந்துச்சுன்னா கூட சேர்ந்து என்ன பண்ணிரும் இன்னொரு பிரச்சனையும் கூட்டிக்கிட்டே வந்துடும் அதுக்கு எக்ஸாம்பிளா தான் என்ன சொல்றாங்க ட்ரவுட் அண்ட் டிசீஸ் அப்படிங்கிறாங்க ரைட்டு எந்த தண்ணி பிரச்சனையும் இந்த பேக்ரவுண்ட்ல தான் பார்க்கணும் அடுத்தது வேர் இட் இஸ் போத் a crisis in itself and a factor that compounds the effect of another இங்கிலீஷ் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ட்ரை பண்ணுங்கம்மா ட்ரை பண்ணுங்க எந்த தண்ணி பிரச்சனையும் இந்த பேக்ரவுண்ட்ல தான் பார்க்கணும் சரியா எந்த பேக்ரவுண்டு இட்டுங்கிறது எதை ரெஃபர் பண்ணுதுன்னு பார்க்கணும் இட் எதை ரெஃபர் பண்ணுதுமா பேக்ரவுண்டியா வேர் த பேக்ரவுண்டை ரெஃபர் பண்ணு வேர் த பேக்ரவுண்டை ரெஃபர் பண்ணு இட்டுங்கிறது வாட்டர் கிரைசிஸ் வாட்டர் கிரைசிஸ்ங்கிறது ஒரு கிரைசிஸாவும் பார்க்கணும் அதுவே ஒரு கிரைசிஸ் தான் தண்ணி இல்லாத ஒரு பிரச்சனை தானே அதையே ஒரு பிரச்சனையா பார்க்கணும் கூட சேர்ந்து ஒரு ஃபேக்டராவும் பார்க்கணும் இந்த ஃபேக்டர் என்ன பண்ணுது காம்பவுண்ட் பண்ணுதுன்னா என்ன அர்த்தமா பெருசாக்குது இன்னொரு பிரச்சனையை பெருசாக்குற ஒன்னாவும் பார்க்கணும் தண்ணி பிரச்சனையை எந்த பேக்ரவுண்ட்ல பார்க்கணும் அப்படின்னா அதுவும் ஒரு பிரச்சனை அது ஒரு பிரச்சனையாவும் இருக்குது ஒரு ஃபேக்டராவும் இருக்கு எப்படிப்பட்ட ஃபேக்டரா இருக்கு இன்னொரு பிரச்சனைய பெருசாக்கக்கூடிய ஃபேக்டரா இருக்கு தண்ணி பிரச்சனை வந்தா தண்ணி பிரச்சனை தனியா ரைட் அவ்வளவுதான் அடுத்தது that region's water situation becomes precarious dangerous இல்லைன்னா கேர்ஃபுல்லா இருந்துக்கீங்க அப்படிங்கிற precarious கேர்ஃபுல் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆஃப்டர்
1 year of deficient rain is a sign. என்ன sign? Governments are not learning their lessons. நிப்பாட்டுங்க சைன் வரைக்கும் வாசிக்கும். சரியா இஸ் a sign. That is a sign. ஆக்சுவலா நவுன் கிளாஸ் பழைய கிளாஸுக்கு தான் தெரியுது. நவுன் கிளாஸ் பார்த்தா தெரியுதா? நவுன் கிளாஸ்ல ரைட். ஒரு ரீஜனுடைய வாட்டர் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, எப்படி மாறிடுச்சு, டேஞ்சர் ஆயிடுச்சு. எப்போ? ஒரு வருஷம் தண்ணி வரலங்க, ஒரு வருஷம் கம்மியா தண்ணி வந்திருக்கு. அதுக்கே என்ன ஆயிடுச்சு? தண்ணி சிச்சுவேஷன் என்ன ஆயிடுச்சு? டேஞ்சரஸ் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கிறீங்க. இல்ல ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. வெறுமனே ஒரு வருஷம் தான் தண்ணி பெய்யல. இது ஒரு சைன். எதுக்கு சைனு? கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணுது? கவர்மெண்ட் வந்து நல்லதா சொல்ல போறோமா கெட்டதா சொல்ல போறோமா? ஒரு வருஷம் மழை பெய்யலைனாலே தண்ணி நிக்க மாட்டேங்குதுன்னா கவர்மெண்ட் கிளிக்கு தான் போறோம். கவர்மெண்ட் வந்துட்டு அவங்க லெசன்ஸ் என்ன பண்ணல இல்ல அப்படின்னா ஆர் ஆர் இக்னோரிங் தெம். என்னது வாட்டர் கிரைசிஸ் சிங்குலர். இங்க எந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க? தெம்ங்கிறது ப்ளூரல் தானங்க, தெளிவா சொல்லுங்க. சைன்ஸா? சைன் சிங்குலருங்க. பதறாமல் சிதறாமல் பொறுமையா. கவர்மெண்ட்ஸ் ஆர் நாட் லேர்னிங் தேர் லெசன்ஸ் ஆர் கவர்மெண்ட்ஸ் ஆர் இக்னோரிங். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. தெம்ங்கிறது லெசன்ஸ் தானே சொன்னேன். பொறுமையா பாத்தீங்கன்னா ஒண்ணு லெசனை படிக்க மாட்டேங்காங்க, இல்லைன்னா லெசன் என்ன பண்றாங்க? ரைட்டா? ஈவன் இஃப் த டெபிசிட் வாஸ் கன்சிடரபிள்னா கம்மியா மீடியமா அதிகமா? கம்மி கிடையாதுங்க. கன்சிடரபிள்னா என்ன அர்த்தம்னா ஓரளவுக்கு, சொல்லக்கூடிய அளவுக்கு. டெபிசிட் கம்மியா இருக்கா? டெபிசிட் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஆனாலும் கவர்மெண்ட் லெசனையும் கத்துக்க மாட்டேங்குது. லெசனை என்னவும் பண்ணுது? இன்னொரு பண்ணு. விட்ரை ஆயிடுச்சு. கேர்ள்ஸ் அனுப்பி விடணும். ரைட். லாஸ்ட் லைன். நோ மோர். இதுக்கு மேல இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு தேவையே இல்லை. எதுக்கு? இந்த ஃபேக்ட புரிஞ்சுக்கிறதுக்கு தென் வாட் ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை விட அதிகமான இன்ஃபர்மேஷன் தேவையே இல்லை. இத புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிறதே போதும் அப்படிங்கிறாரு. அடுத்தது பட் ஆனா கவர்மெண்ட்டுக்கும் சரி பாலிசி மேக்கர்ஸ்க்கும் சரி திருப்பி என்ன பண்ணணுமா? ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? என்னத்தை ஞாபகப்படுத்து? தட் நார்மல் கண்டிஷன். நம்மளால தட் திஸ் பார்த்தோன்னே மறந்துடுவாரு. தட் திஸ் கிரைசிஸ் ஆக்சுவலா சரியா? திஸ் கிரைசிஸ், சாரி சிங்கிள் தான் போடணும். திஸ் கிரைசிஸ், இந்த பிரச்சனையும் சரி அடுத்தது வரக்கூடிய பிரச்சனையும் சரி வில் நெய்தர் பி, தண்ணி பத்தி மட்டும் பிரச்சனை வராது. நாட் த ஃபால்ட் ஆஃப், அது வெறுமான கிளைமேட் சேஞ்ச் உடைய பிரச்சனைன்னு மட்டும் நீங்க சொல்ல முடியாது. தண்ணி மட்டும்தான் பிரச்சனைன்னு உங்களால சொல்லவே, ஏன்னா தண்ணி பிரச்சனை எப்பவுமே தனியா வராது. கண்டிப்பா கூட இன்னொரு பிரச்சனைய ஏத்துதான். சரியா? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வேற, செகண்ட் பேராகிராஃப் வேற. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் முழுக்க தண்ணியை மட்டும் தான் பேசணும், தண்ணி கிரைசிஸ் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். செகண்ட் பேராகிராஃப் தான் தண்ணி தனியா வராது, கூட எவனையாவது கூட்டிட்டு போகும், சேர்த்தே கூட்டிட்டு வரும் அப்படின்னு. டைட்டில் பாருங்க. வாட்டர், தண்ணி இல்லாதது என்ன பண்ணுது? மற்ற பிரச்சனைகளை என்ன பண்ணி விடுது? அதர் அட்வர்ஸ் ஈவென்ட்ஸ் என்ன பண்ணுது? மெயினா யாருக்கு? ஏழைகள். சரியா? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஸ்ட்ரக்சர் புரியணும், செகண்ட் பேராகிராஃப் ஸ்ட்ரக்சர் புரியணும். திரும்பியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஃபேக்ட்ஸ். ஃபேக்ட்டுக்கு அப்புறம் நேரா ஹிஸ்டரிக்கு போறாங்க. 2017 அதே மாதிரி இந்த பிரச்சனையா கிடையாது. அதற்கான காரணங்கள் வரிசையா சொல்றாங்க. அதர் ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, இது வரைக்கும் நாளைக்கு பாராசிபிள் டெஸ்ட் கொஸ்டின் எடுத்து வச்சுட்டேன். மேல இருந்து இது வரைக்கும் 11 சென்டென்சஸ் பழைய பேட்சுக்கு தெரியும். நாங்க அடி வாங்காத கொஸ்டினே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். அதுல இருந்து இது வரைக்கும் பார்த்தா புரியும். பாப்போமா?
பக்கத்துல இருக்குன்னு சொல்லி கொடுக்க கூடாது, சரியா? ஓடட்டும், வீடியோ பார்க்கணும்ல அவங்க. சரி, தண்ணி இவ்வளவுதான் இருக்குதுன்ட்டு யார் ரிப்போர்ட் பண்றா? இந்து ரிப்போர்ட் பண்றாங்களா? ரைட், இவங்க ரிப்போர்ட் பண்றாங்கல்ல. இங்க பாருங்க என்ன வார்த்தை இருக்கு, பேஸ்ட் ஆன். அடுத்த பாருங்க, திஸ் அக்கார்டிங் டு வந்துட்டா, அனாலிசிஸ் இருக்கா? அனாலிசிஸ், ரைட். இது 9% பாயிண்ட்ஸ் சொல்லியாச்சு, ரைட். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிட்டு அடுத்தது இதுதான் நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சி வந்து ஃபிக்ஸடு போல்டில் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ண வேண்டாம், இதை மாற்ற வேண்டாம், ரைட். சவுத் இந்தியா சம்மர் கிரைசிஸ் கடைசியை ஃபேஸ் பண்ணது எப்போ? ரைட். அடுத்த லைன் இருக்கு, இந்த கிரைசிஸ் இந்த சேம் ரீஜன். இதுக்கு முன்னாடி ரீஜன் இருக்கணுமா? ரீஜன் இருக்கா? எங்க இருக்கு? ரைட். ஓகே, வேற வேற காரணங்கள் இருக்கா? ஃபியூ ரீசன்ஸ் இருக்கா? அடுத்த லைன் என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் வந்துருச்சா? மன்சூன் வந்துருச்சா? ஆஃப் தீஸ் எல்னினோ கதை வந்துட்டா, ரைட். அடுத்தது எல்னினோ கதையே இங்க கண்டினியூ ஆகுதா? தேர் வாஸ் an எல்னினோ கண்டினியூ ஆகுதா? அடுத்தது செகண்ட் வந்துருச்சா? செகண்ட் பாயிண்ட் யாரை பத்தி பேசுறாங்க? செகண்ட் ஆஃப்டர் மெட்ரோலஜிஸ்ட் பேசுறாங்களா? அடுத்து பாருங்க, டீம் லெட் பை த யூகே கண்டினியூ ஆயிடுச்சா? ஓகே. அடுத்தது ஆல்சோ ப்ரெடிக்டட் இருக்கா? இங்க என்ன இருக்கு? ரெக்கார்டட் இருக்கு, ஆல்சோ செட் இருக்கு இங்க, ரைட். அடுத்தது மூணாவது பாயிண்ட் வந்துருச்சா? அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் 4 வந்துருச்சு. அடுத்து கடைசியா 4 முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா என்ன போடணும்? போட்டோம்னா கொஸ்டின் முடிச்சு. செகண்ட் பேராகிராஃப்ல எதை பத்தி பேசணும் அப்படின்னா, தண்ணி பிரச்சனை தனியா வராது, தண்ணி பிரச்சனை கூட சேர்ந்து வேற பிரச்சனை வரும் அப்படின்னு பேசணும், சரியா? ராயல் பாஸ் சொல்லல இல்லைன்னா 199க்கு 1 இயர் ராயல் பாஸ் இருக்கு. மணி 8:45 என்ன? இதுக்கப்புறமா 799 கீழேவா? இது வந்து நம்ம கண்ட்ரோல் கிடையாது, கூட்டுறது குறைக்கிறது நம்ம கண்ட்ரோல் கிடையாது. நம்ம வந்து வெறிமனை சொல்ற ஆளுதான், குறைக்க வாய்ப்பு கம்மி தான் ப்ரோ. இது 1 இயருக்கு 799 குறைக்க மாட்டாங்க. வேணா 6 மந்த்ஸுக்கு 500 499 அப்படி வேணா போடுவாங்க, அது வேணா வாய்ப்பு, சரியா? என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்க, ரைட். ரெக்கார்டிங் நிப்பாட்டிருங்க.